Morning student, now we are discussing about twins. So what is twins na enna? இரட்டையர்கள் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இரட்டையர்கள்னா என்ன சார்? ஓகே, क्वेश्चन கேக்கலாம். What is twins? What are the types அப்படினு கேக்கலாம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. twins அப்படிங்கிறது இரட்டையர்கள்னு தமிழ்ல சொல்லுவேன். அதாவது two offspring produced in the same pregnancy. ஒரே பிரெக்னன்சில ரெண்டு உயிரினங்கள் உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ட்வின்ஸ். ஓகே, அப்போ வாட் இஸ் ட்வின்ஸ்? த ட்வின்ஸ் அப்படிங்கிறது த டூ ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ்ட் இன் த சேம் ப்ரெக்னன்சி இஸ் கால் ட்வின்ஸ். ஓகே, பட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குப்பா. ஒன்று மோனோசைகோட்டிக்னு ஒன்று இருக்குது, 2 டைசைகோட்டிக்னு ஒன்று இருக்குது, 3வது என்னன்னு கேட்டால் சேமேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது மோனோசைகோட்டிக். இப்போ மோனோசைகோட்டிக் அப்படின்னா மோனோனாவே என்ன மீனிங்? தட் இஸ் வந்து பார்த்தா சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், சிங்கிள் சைகோட். ஓகே, அப்போ சிங்கிள் சைகோட். அப்போ சிங்கிள் சைகோட்டில் இருந்து 2 ஆர்கானிசம் உருவாகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மோனோசைகோட்டிக் அதர்வைஸ் கால் என்னென்னு கேட்டால் ஐடென்டிக்கல் அல்லது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ப்ரொடியூஸ்டு வென் எப்பன்னு கேட்டால் சிங்கிள் ஃபெர்டிலைஸ்டு எக் ஸ்பிளிட் இன்டு 2. அதாவது ஒரு எக்கு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. எப்போ சார் அப்படின்னா டூரிங் த ஃபஸ்ட்டு கிளீவேஜ். ஓகேவா, த ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சைகோட்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? அதனை கிளீவேஜ். அப்போ த ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சைகோட் இஸ் கால் கிளீவேஜ். அப்போ 2n சொன்னிருக்க ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த 2n4 அப்படி 2ஆக டிவைட் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டு கிளீவேஜிலேயே உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, தயார் இது எப்படி இருக்கலாம்? சேம் செக்ஸாக இருக்கலாம், ஒரே மாதிரி இனமாக ஒரே மாதிரி, அதாவது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். லுக் ஏ லைக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சேர் த சேம் ஜீன், ஒரே ஜீன்கள் தான் இவங்களுக்கு பரிமாற்றப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டு 2 அஜித் 2 விஜய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரே மாதிரியான, அப்போ அதெல்லாம் என்னது மோனோசைகோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு கேட்டால் ப்ரொடியூஸ் வென் சிங்கிள் ஃபெர்டிலைஸ்ட் எக் ஸ்ப்ளிட் இன்டு 2 அப்படின்னு சொல்லுவோம். சரிக்கணும். ஓகே, 2 டைசைகோட்டிக். அப்போ டைனா இந்த இடத்துக்கு 2ன்னு சொல்லுவோம் இல்லையா? சைகோட்டிக் அப்படின்னா சைகோட்டு. அப்போ இந்த இடத்துக்கு ஃப்ராட்டர்னல். ஃப்ராட்டர்னல்னா என்ன சார் மீனிங்? ஃப்ராட்டர்னல் அப்படின்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராட்டர்னல் என்ன சொல்லலாம் சார் இந்த இடத்துக்கு? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராட்டர்னல் அப்படின்னு கேட்டாவே உடன் பிறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த டைசைகோட்டிக்னா 2 சைகோட் ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஓகேவா, வேண்டிய எப்போ சார் அப்படின்னா இந்த 2 செப்பரேட் எக் ஃபெர்டிலைஸ்டு பை 2 செப்பரேட் ஸ்பெர்ம். 2 எக்கு 2 ஸ்பெர்மோட ஃபெர்டிலைஸ்ட் ஆகும். அப்போ இந்த ட்வின்ஸ் மேபி என்னவாக இருக்கலாம்? சேம் செக்ஸாக இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட் செக்ஸாக இருக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை 2 ஆணாக இருக்கலாம், இல்லை 2 பெண்ணாக இருக்கலாம். இது எப்படி இருக்காது? நான் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்காதுங்கிறான். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. டைசைகோட்டிக் அப்படின்னாவே ப்ரொடியூஸ் என்னது? 2 செப்பரேட் எக் ஃபெர்டிலைஸ்டு பை யார் அப்படின்னா 2 செப்பரேட்டட் ஸ்பெர்ம். 2 எக்கு 2 வெவ்வேறு வகையான ஸ்பெர்மோட ஃபெர்டிலைஸ் ஆகி வரக்கூடிய ஒரு ட்வின்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைசைகோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 3வது சைமேஸ். இது யுனைடெட், ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவங்க அதாவது கன்ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கரெக்டாக மேக்ஸிமம் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் ஹூ ஆர் ஜாயின்ட் டூரிங் பர்த். அதாவது பிறக்கும் போதே 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டி பிறந்து வெளியேறுவாங்க. இதுக்கு பேர் தான் கன்ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவோம், சைமேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிக்கணும். ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். சரி, அது என்ன? இப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்னா என்ன? அதாவது கர்ப்பகால பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் எம்ப்ரியோவுடைய வளர்ச்சி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது இன்னர் செல் மாஸ் இருக்கு இல்லையா? பிளாஸ்டுலா, அதாவது பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய உள் செல்கள் இன்னர் செல் மாஸ். இது என்ன ஆகுது? டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகுது. என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா ஒன்று எபிபிளாஸ்டாகவும் ஹைபோபிளாஸ்டாகவும் மாறுபடுது. எப்போ சார்? இமீடியட்லி ஆஃப்டர் இம்ப்ளண்டேஷன். அதாவது இந்த மேக்ஸிமம் பிளாஸ்டுலா வந்து யூட்டிரஸில் போய் படிஞ்ச உடனேயே அங்கே இன்னர் செல். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 செல் இருக்குன்னு வச்சுக்கோ. 100ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 செல் எபிபிளாஸ்டாகவும் மீதி 30 ப்ளஸ் ஹைபோபிளாஸ்டாகவும் மாறுது. ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் மீசோடோம் லேயராக ஃபார்ம் ஆகும். பின்னால் சொல்கிறேன் பாரு. இப்போ கொடுத்துருக்கான் பாரு. இப்போ ஹைபோபிளாஸ்ட் வந்து என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டால் எண்டோடோம். அப்போ ஹைபோபிளாஸ்ட் என்னன்னு கேட்டால் எண்டோடோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிபிளாஸ்ட் அப்படின்னா எக்டோடோம். எப்படி சார் கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கலாம்? எபினா தொப்பி மேலே, அப்போ எக்டோடோம் அவுட்டர் லேயர். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே எழுதிக்குமா,
இன்னர் செல் மாஸ் பிளாஸ்டில் உனக்கு என்ன ஆகுது, டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகுது. 2 ஏரோ மார்க் போடு. ஒரு ஏரோ மார்க் எபிபிளாஸ்ட் போட்டியா, இன்னொரு ஏரோ மார்க் ஹைபோபிளாஸ்ட் போட்டியா. ஓகே, அப்போ எபிபிளாஸ்ட் என்னவா டெவலப் ஆகுதுங்கிறான், தட் இஸ் எண்டோடெர்மா டெவலப் ஆகுது. ஓகே சரி, எக்டோடெர்மா டெவலப் ஆகுது. ஹைபோபிளாஸ்ட் என்னவா டெவலப் ஆகுது, எண்டோடெர்மா டெவலப் ஆகுது. அப்போ த செல்ஸ் ரிமைனிங், அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, பிட்வீன் இங்கே யாருக்கு இடையில, அங்கே இருக்கக்கூடிய எக்டோடெர்முக்கு எண்டோடெர்முக்கும் இடையில, இது உனக்கு என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னா மீசோடெர்மா டெவலப் ஆகும். எனக்கு புரிஞ்சிருச்சா. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் இன்டு கேஸ்டுலா, அதாவது சிங்கிள் லேயர்லேருந்து நிறைய லேயர் ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸ்டுலா வித் பிரைமரி ஜெர்ம் லேயர். எப்படி சார், பை த மூவ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோமீர் இஸ் கால் கேஸ்டுலேஷன். நம்ம நடத்திருக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ்டுலா இஸ் கால் கேஸ்டுலேஷன். எங்கேருந்து, அந்த பிளாஸ்டோசிஸ்டிலிருந்து உனக்கு என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால் கேஸ்டுலேஷனாக மாறுது. இங்கே அதே தான். வாட் இஸ் கேஸ்டுலேஷன்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் இன்டு கேஸ்டுலா வித் பிரைமரி ஜெர்ம் லேயர். எப்படி சார், பை த மூவ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோமீர் இஸ் கால் கேஸ்டுலேஷன் கொடுத்துருக்கான். அப்போ ஈச் ஜெர்ம் லேயர், ஒவ்வொரு ஜெர்ம் லேயருமே ரைஸ்ட்டு என்னவா மாறுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டிஷ்யூவாக மாறுது, ஸ்பெசிஃபிக் ஆர்கனாக மாறுது, ஆர்கன் சிஸ்டமாக மாறுது. எப்போ சார் அப்படின்னா டூரிங் த ஆர்கனோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன் சொல்லியிருக்கோம் இல்லையா அதில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் வந்து காணப்படுதுங்கிறான். ஒன்று ஆம்னியான்னு ஒன்று இருக்குது, யோக்சாக்னு ஒன்று இருக்குது, ஆலண்டாய்க்னு ஒன்று இருக்குது, கோரியான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அப்போ எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன், அப்போ எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் யார் யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆம்னியான் இருக்குது, 2 வந்து பார்த்தா அப்படின்னா யோக்சாக் இருக்குது, அதே மாதிரி கோரியான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்னியான், அதாவது வந்து பார்த்தா அப்படியே நல்லா எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்கான் பார்த்தியா, இது உனக்கு என்னது ஆம்னியான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னது யோக்சாக். ஓகேவா, யோக்சாக் இருக்குது. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் ஆலண்டாய்ஸ் பாருங்கள். ஓகே, ஆலண்டாய்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா காணப்படுதுங்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலண்டாய்ஸ் மேலே கொடுத்துருக்கான் பாருங்கள். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் கோரியான். கோரியான் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இந்த எல்லோவுக்கும் ரெட்டுக்கு இடையில இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 லேயர் ஆம்னியான் இருக்குது, கோரியான் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆலண்டாய்க்கு இருக்குது, யோக்சாக் அப்படிங்கிறது உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இதில் சென்டரில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்னியான்னா என்ன, இந்த லேயர்ஸோடைய வேலைகள் என்ன சார். இப்போ வாட் ஆர் த யூசஸ், இந்த லேயருடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் டெசிகேஷன், அதாவது ப்ரொடக்ட் ஃப்ரம் த எம்ப்ரியோ ஃப்ரம் த டெசிகேஷன். டெசிகேஷன் அப்படின்னு கேட்டால் ட்ரைனஸ், வறட்சி இல்லாமல் அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா வறண்டு போகாமல் பாதுகாப்பதற்கு உதவுது. 2 மெக்கானிக்கல் ஷாக், அதாவது அதிர்வுகளில் இருந்து பாதுகாப்பது எம்ப்ரியோவை. 3வது அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், நியூட்ரியனை அப்சர்வ் பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எல்லாம் நடப்பது எங்கன்னு கேட்டால் இந்த 4 லேயரில் தான். இது உனக்கு ஒரு கொஷின் எப்படி கேட்கலாம், வாட் ஆர் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர் அப்படின்னு கேட்டால் ஆம்னியான், யோக்சாக், ஆலண்டாய், கோரியான். ஓகே, வாட் ஆர் த யூசஸ் அப்படின்னா காமனாக எழுதணும்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் த டெசிகேஷன், மெக்கானிக்கல் ஷாக், தென் நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன் அண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். சரிங்க, இதை எழுதிடு. இதையே உனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்க. அதாவது இந்த 4 லேயரையும் ஒரு சைடு கொடுத்துருவான், அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் சைடு கொடுத்துருவான். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், கரெக்ட் மேட்ச் இட் கேட்கலாம், ராங் மேட்ச் இட் கேட்கலாம். ஓகேவா. அதனால் கண்டிப்பாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து எழுதிக்கோ, எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் போட்டியா, இதை 4ஆக டிவைட் பண்ணாலும் சரி 4 ஏரோ மார்க் போட்டுக்கோ. ஒன்று ஆம்னியன் போட்டுக்கோ, 2வது யோக்சாக் போட்டுக்கோ, 3 ஆலண்டாய்க் போட்டுக்கோ, 4 கோரியான் போட்டியா. சரிக்கண்ணு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆம்னியான், ஆம்னியானுக்கு நேராக எழுது. ஆம்னியான் அப்படிங்கிறது தடிசியாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்ட் மெம்பரேன். ஓகே பாருங்கள், ஆம்னியானில் எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இந்த ஆம்னியான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, டபுள் லேயர் டிரான்ஸ்லூசன்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்பேரண்ட் மெம்பரேன் ஃபில்டு வித் என்னன்னு கேட்டால் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு. அதில் பாருங்கள் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த பாருங்க கொஞ்சம் வானவில் கலர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈஸியாக எழுதிக்கும், ஆம்னியானுக்கு நேராக டபுள் லேயர் டிரான்ஸ்பேரண்ட் மெம்பரேன் ஃபில்டு வித் என்னது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். தென் அதுலேயும் இன்னொரு ஐஃபோன் போட்டு அதோட யூசஸ் எழுதிக்கோ. இட் ப்ரொவைட் பயோன்சி, பயோன்சி அல்லது பயோண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பயோன்சி அப்படின்னா என்ன மீனிங் சார், இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் பேலன்சிங், பேலன்சிங் என்விரான்மெண்ட்டை பேலன்ஸாக வச்சுருக்கு. எதுக்காக, டு ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் த இன்ஜுரிஸ், ஏதாவது காயங்களில் இருந்து பாதுகாப்பதற்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறான். இதை தான் சார் 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். 1. 2வது ரெகுலேட் த டெம்பரேச்சர், வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது ப்ரொவைட் மீடியம்,
இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மீடியமாக இருக்குது யாருக்கு சார் அப்படின்னா ஃபீட்டஸ்க்கு கேன் மூவ். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஆம்னியானுக்கு தான் நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காமா. ஆம்னியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று பயோன்சி என்விரான்மெண்ட் டு ப்ரொடெக்ட் டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்ஜுரி. 2 ரெகுலேட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஃபீட்டஸ். 2 மூணாவது இட் ஆக்ட் அஸ் மீடியம் விச் ஃபீட்டஸ் கேன் மூவ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு யோக் சாக். ஓகே, யோக் சாக்னு என்ன சார்? இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கட். அலிமெண்ட்ரி கேனால் உருவாக்குவது எது சார் அப்படின்னா கட்டு. ஜியூட்டி கட்னா மீன் அலிமெண்ட்ரி கேனால் உருவாக்குவது யாருன்னா யோக் சாக். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாமா. ஃபார்மேஷன் ஆஃப் கட் யார் அப்படின்னா யோக் சாக். இது அது மட்டும் இல்லாமல் டேஸ் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஏர்லியஸ்ட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் வெசல் அப்படின்னாலும் யோக் சாக் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஆலண்டாய். சார் இப்போ ஆலண்டாய்க்குடைய வேலை என்ன சார்? ஆலண்டாய்க்கு பக்கத்தில் நேராக எழுதிக்கோ. ஆலண்டாய்க் அப்படிங்கிறது ஸ்மால் அவுட் பாக்கெட்டிங் எம்ப்ரியானிக் டிஸ்ட்ருவான். இது உனக்கு என்ன சார் என்ன பண்ணுது அப்படின்னு காடல் எண்ட் ஆஃப் யோக் சாக்கு. ஓகே, காடல் எண்ட் ஆஃப் யோக் அடிப்பகுதியில். அப்போ இந்த யோக் சாக்கு அடியில் ஃபார்ம் ஆகிருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன்? தட் இஸ் ஆலண்டாய்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணே. இப்போ அந்த ஆலண்டாய்க் எதை ஏற்படுத்துது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் பேஸ் ஃபார் த அம்பிளிக்கல் கார்டு. ஓகே, அம்பிளிக்கல் கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கி த லிங்க் த எம்ப்ரியோ டு த பிளசண்டா. பிளசண்டாவோட இணைப்பதற்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்லா ரெட் கலராக இருக்குது பாருங்கள். ரெட் கலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளசண்டாவோட இணைப்பதற்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்லி பிகம் பார்ட் ஆஃப் என்னது யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் ஃபார்மேஷன் யார் அப்படின்னு கேட்டால் ஆலண்டாய்ஸ். ஆலண்டாய்ஸ் அப்படின்னாவே யூரினரி பிளாடர் ஃபார்மேஷன். அங்கே யோக் சாக் அப்படிங்கிறது கட் அலிமெண்ட்ரி கேனால். சரிங்க, ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? கோரியான். அப்போ கோரியானுடைய வேலை என்ன சார்? இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் கோரியான். இப்போ கோரியானுடைய வேலை என்ன? அப்போ கோரியான் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் மெம்ப்ரேனாக இருக்குது. இது என்க்ளோஸ் த எம்ப்ரியோ அண்ட் ஆல் அதர் மெம்ப்ரேன். அதாவது எம்ப்ரியோவை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு, மற்ற மெம்ப்ரேனையும் கவர் பண்ணியிருப்பது யார் அப்படின்னா கோரியான். சரி, இதனுடைய வேலை தட் இஸ் வந்து பண்ண ஹெல்ப் ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. ஒன் மார்க் கொஸ்டின்மா. பிளசண்டாவை உருவாக்குவது யார் அப்படின்னு கேட்டால் கோரியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரிங்க.